தெக்கோவா ஊராளான ஸ்திரீ. அதிகாரம் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து, ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன பிரகாரமாய்ச் சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷவன் சென்று போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்துக் கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்குப் போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்காவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடி அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதமண்ண பெருகிப் போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன், சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்பச் சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனை ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார் என்றாள். அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து
அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்சலோம் தாவீதின் அரண்மனையை விட்டு தப்பித்து கேசூரிலே இருக்கிறான். அவனை மறுபடியும் தாவீதின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று யோவாப் விரும்புகிறான். யோவாப் தாவீதின் சேனைக்கு தலைவன். அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டதினால் தாவீதின் அரண்மனையில் சில பிரச்சனைகள் உண்டாயிற்று. அம்னோன் செத்தபடியினால் தாவீது அவனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். அம்னோன் தாமாரை கற்பழித்தான். தாவீதோ அம்னோனை நியாயம் விசாரிக்கவில்லை. தாமார் அப்சலோமின் சகோதரி. தன்னுடைய சகோதரியை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்னோனை கொன்று போடுகிறான். தாவீது அப்சலோமையும் நியாயம் விசாரிக்கவில்லை. அம்னோன் செத்துப்போனதினால் தாவீதின் இருதயம் வேதனை அடைந்திருக்கிறது. அவர் ராஜாசன காரியங்களை சரியாக செய்யாமல் அம்னோனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். அம்னோன் செத்து 2 வருஷமாயிற்று. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் காண்கிறான். இந்த அதிகாரத்தில் யோவாவை பற்றி மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. தாவீது அப்சலோமுக்காக ஏங்குகிறார். அவனை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது யோவாபுக்கு தெரிய வருகிறது. அப்சலோமை தாவீது திரும்பவும் தேசத்திற்கு அழைக்க வேண்டும். யோவாப் இதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறான். தெக்கோவா ஊராளான ஒரு ஸ்திரியை யோவாப் தன்னுடைய திட்டத்தில் பயன்படுத்துகிறான். அம்னோன் மரித்து போனான். தாவீது அவனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். தாவீதின் துக்கம் நீங்கிற்று. தன் அடுத்த குமாரனாகிய அப்சலோமை காண தாவீது வாஞ்சியாய் இருக்கிறார். அப்சலோம் தாவீதை விட்டு ஓடிப்போய் 3 வருஷம் ஆயிற்று. அவனை அழைக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று தாவீது தயங்குகிறார். தாவீதின் உள்ளத்தில் பாசத்திற்கும் ஆட்சி பொறுப்பிற்கும் இடையில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. தாவீதின் குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு யோவாப் மத்தியஸ்தனாக இங்கு வருகிறான். ராஜாவின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுகிறான். யோவாப் தன்னுடைய முயற்சியில் தெக்கோவா ஊராளான ஒரு ஸ்திரீயின் உதவியை நாடுகிறான். அவள் யோவாபிற்கு உதவி செய்கிறாள். அந்த ஸ்திரீ தாவீதினிடத்தில் போய் அப்சலோமை திரும்ப அழைத்து கொள்ளுமாறு கூறுகிறாள். தாவீது அப்சலோமை திரும்ப அழைத்து வர சம்மதம் தெரிவிக்கிறார். தாவீது மறுபடியுமாய் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும். கேசூருக்கு ஓடிப்போன அப்சலோமும் தாவீதினிடத்தில் திரும்பி வர வேண்டும். யோவாப் இதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறான். யோவாப் அப்சலோமுக்கு சிநேகிதன். அப்சலோம் எருசலேமுக்கு திரும்பி வந்துவிட்டால் தாவீதுக்கு அவன் மீதுள்ள கோபம் குறைந்துவிடும். தாவீது எப்படியாவது தன்னுடைய குமாரன் அப்சலோமோடு ஒப்புரவாகி விடுவார் என்று யோவாப் எதிர்பார்க்கிறான். தாவீதும் அப்சலோமும் சிநேகமாய் இருக்க வேண்டும். தாவீது அப்சலோமின் மீது கோபப்படக்கூடாது. 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று யோவாப் முயற்சி பண்ணுகிறான். யோவாப் தாவீதின் படைத்தளபதியாய் இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மையிலே யோவாபுக்கும் அக்கறை இருக்கிறது. அரண்மனை நிர்வாகம் சீராக நடைபெற வேண்டும் என்று யோவாப் விரும்புகிறான். அப்சலோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் பிரியமானவன். ஆனால் அப்சலோம் இப்போது தாவீதுக்கு பயந்து கேசூருக்கு ஓடிப்போய்விட்டான். அப்சலோம் கேசூரில் இருக்கும்போது தாவீது செத்துப்போய்விட்டால் இஸ்ரவேல் தேசத்திலே உள்நாட்டு குழப்பம் வந்துவிடும். தேசம் 2ஆக பிரிந்துவிடும். இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு சிலர் தாவீதையும் வேறு சிலர் அப்சலோமையும் நேசிப்பார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே குழப்பமும் கலவரமும் உண்டாகும். யோவாப் ஏற்கனவே அப்னரை கொன்று போட்டவன். ஒருவனை கொல்லுவதனால் வரக்கூடிய பழிகளை பற்றி யோவாபுக்கு நன்றாய் தெரியும். அப்னரை கொன்றதினால் யோவாபுக்கு கெட்ட பெயர் உண்டாயிற்று. இதனால் யோவாப் மிகவும் பாதிக்கப்பட்டான். தன்னை போலவே அப்சலோமும் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நினைத்து யோவாப் அவனுக்காக பரிதாபப்படுகிறான். யோவாப் அப்சலோமுக்கு தயவு காண்பிக்கிறான். கேசூரிலே இருக்கிற அப்சலோமை மறுபடியுமாக எருசலேமுக்கு அழைத்து வர வேண்டும் என்று யோவாப் முயற்சி பண்ணுகிறான். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். தாவீது பத்சேபாளோடு சயனித்து பாவம் செய்தார். நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை தாவீதுக்கு அறிவிக்க வந்தார். நாத்தான் ஆரம்பத்திலேயே
தாவீதின் பாவத்தை வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு ஓமையின் மூலமாக தாவீதின் பாவத்தை உணர்த்தினார். நாத்தான் தன்னை பற்றி பேசுகிறார் என்று தெரியாமலேயே தாவீது தன்னுடைய தீர்ப்பை சொன்னார். தாவீதின் இருதயத்தில் நீதிக்கும் நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் இருக்கிறது என்பது யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. யோவாப் தாவீதோடு எவ்வாறு பேசலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். நாத்தானைப் போல தாவீதுக்கு ஒரு ஓமையை முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றும் அதன் பின்பு அவருக்கு உண்மை சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றும் யோவாப் திட்டமிடுகிறான். யோவாப் தெக்கோவா ஊரில் இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை தன்னுடைய திட்டத்திலே பயன்படுத்துகிறான். தெக்கோவா ஊராளான ஸ்திரீயின் பெயர் என்ன என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்படவில்லை. இவள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, சாதுரியமாக பேசக்கூடியவள், எதையும் சீக்கிரத்தில் புரிந்து கொள்வாள், சிந்தித்து செயல்படுவாள். அவள் புத்தி கூர்மை உள்ளவள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்போது பேச வேண்டும் என்பது இந்த ஸ்திரீக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. யோவாப் இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்துகிறான். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதின் சமூகத்திலே எப்படிப்பட்ட கோலத்தோடு போக வேண்டும் என்றும் அவள் தாவீதினிடத்தில் என்னென்ன பிரகாரமாக பேச வேண்டும் என்றும் யோவாப் அவளுக்கு சொல்லி கொடுக்கிறான். யோவாப் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன இன்ன பிரகாரமாய் சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போடுகிறான். தெக்கோவார் ஸ்திரீயின் குணாதிசயங்களை பற்றிய விவரம் வருமாறு, புத்தியுள்ளவள், இளவு கொண்டாடுகிறவளைப் போல நன்றாக நடிக்கிறவள், துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவள், எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் தன்னை துக்கமாக காண்பிக்கிறவள், இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிறவள் போல தன்னை காண்பிக்கிறவள், தன்னுடைய ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் ராஜாவை சம்மதிக்க வைத்தவள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ ஒரு விதவையைப் போல தாவீதுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். இறந்து போன தன் புருஷனுக்காக தான் நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல அவள் தன்னை காண்பிக்க வேண்டும். தாவீது இரக்க குணமுள்ளவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவு காண்பிக்கிறவர். தெக்கோவா ஸ்திரீ தன்னை ஒரு விதவையைப் போல காண்பித்தால் அவள் ராஜாவின் சமூகத்திற்கு முன்பாக எளிதாக போகலாம். தாவீது ராஜாவும் விதவைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறவர். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்று சொல்லுகிறாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான் என்று சொல்லுகிறாள். சென்று போனான் என்னும் வார்த்தைக்கு செத்துப்போனான் என்று அர்த்தம். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதிடம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுகிறாள். அவளுக்கு 2 குமாரர் இருப்பதாகவும் ஒருவன் மற்றவனை கொன்று போட்டதாகவும் ஊரில் உள்ள ஜனங்கள் உயிரோடு இருக்கிறவனை கொன்று போட முயற்சி பண்ணுகிறார்கள் என்றும் அந்த ஸ்திரீ ராஜாவிடம் சொல்லுகிறாள். தெக்கோவா ஸ்திரீ தாவீது ராஜாவிடம், உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி உன் தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்றார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாள். தாவீதை தெக்கோவார் ஸ்திரீ நம்ப வைத்த விவரம் வருமாறு, அவளுடைய வெளி தோற்றம், அவள் ராஜாவை அணுகிய விதம், தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கிய விதம், அவள் கூறிய கதை, தெக்கோவா ஸ்திரீ கூறிய சம்பவங்களின் விவரம் வருமாறு, நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான், உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணினார்கள். அவர்களை விலக்க ஒருவரும் இல்லை. ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் என்று கூறினார்கள்.
சுதந்திரபாலனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு மனதாயிருக்கிறார்கள். எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள். தெக்கோவா ஊராளான ஸ்திரீயின் புருஷன் செத்துப்போனான். அவளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களே அவளுக்கு ஆதரவா இருந்தார்கள். ஆனால் அவளுடைய 2 குமாரர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டை உண்டாயிற்று. அவருடைய சண்டையை விலக்கிவிட ஒருவரும் முன்வரவில்லை. இதனால் அவர்களுக்குள் சண்டை முற்றி போயிற்று. அவருடைய குமாரரில் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். தெக்கோவா ஊராளான ஸ்திரீக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. அவளோ ஒரு விதவை. அவளுக்கு ஆதரவாய் இருந்த 2 குமாரரில் ஒருவன் செத்துப்போனான். அவருடைய குமாரரில் ஒருவனே மற்ற குமாரனை கொன்று போனான். தன் சகோதரனை அடித்து கொன்றவன் இப்போது தன் தாயாருக்கு ஆதரவாய் இருக்கிறான். கொலை செய்வது பாவம். தெக்கோவா ஊர் ஜனங்கள் தன் சகோதரனை கொன்று போட்ட இவனை நியாயம் விசாரித்து கொன்று போட முயற்சி பண்ணுகிறார்கள். இந்த விதவையின் 2 குமாரரில் ஒருவன் மாத்திரமே இப்போது உயிரோடு இருக்கிறான். அவனே அவளுக்கு ஆதரவாய் இருக்கிறான். தெக்கோவா ஊர் ஜனங்களோ உயிரோடு இருக்கிற அவனையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஊர் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவனும் செத்துப்போனால் அவனுடைய தாயாருக்கு அதன் பின்பு ஒரு ஆதரவும் இருக்காது. விதவையின் சுதந்திரம் எல்லாம் தங்களுக்கு வந்துவிடும் என்று தெக்கோவா ஊரார் நினைக்கிறார்கள். ஆகையினால் விதவையின் மகன் சுதந்திரவானனாயிரும், அவனையும் அழித்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் 2 குமாரரும் செத்துப்போனால் அவளுடைய புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் இருக்காது. அவளுக்கு நீதியாய் இருக்கிற பொறியையும் அவளுடைய ஊரார் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள். இப்போது உயிரோடு இருக்கிற குமாரனும் செத்துப்போனால் அவனுடைய விதவை தாய்க்கு இனிமேல் ஆறுதலோ ஆதரவோ இருக்காது. அவனை கொன்று போட முயற்சி பண்ணுவதன் மூலம் தெக்கோவா ஊரார் அவளுக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயின் வயதான காலத்திலே உயிரோடு இருக்கிற அவளுடைய குமாரன் மாத்திரமே அவளுக்கு ஆதரவாய் இருப்பான். அவனும் செத்துப்போனால் அவளுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. தெக்கோவா ஊராளான இந்த ஸ்திரீயின் 2 குமாரரும் செத்துப்போனால் ஏற்கனவே செத்துப்போன அவளுடைய புருஷனை பற்றிய பேரும் நீதியும் அழிந்து போகும். அந்த மனுஷனை பற்றி இனிமேல் யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். பிள்ளைகளும் செத்துப்போனால் பெற்றோரை பற்றிய நினைவு யாருடைய மனதிலும் இருக்காது. தாவீது தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ சொல்லுகிற சம்பவத்தை கவனித்து கேட்கிறார். அவருடைய பிரச்சனைக்கு செவி கொடுக்கிறார். ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தெக்கோவா ஊர் ஸ்திரீக்கு தாவீது உத்தரவு கொடுப்பதாக கூறுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீ அதில் திருப்தி அடையவில்லை. காலம் தாமதமானால் அவளால் காரியம் சாதிக்க முடியாது. ஆகையினால் தெக்கோவா ஊர் ஸ்திரீ தாவீதை பார்த்து, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றம் இல்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவது என்று கூறுகிறாள். ஆகையினால் ராஜா அவளை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ராஜாவின் இந்த பதிலால் தெக்கோவார் ஸ்திரீயின் பிரச்சனை முடியவில்லை. அந்த ஸ்திரீ அப்சலோமை மனதில் நினைத்து கொண்டே பேசுகிறாள். கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டால் அவர் மன்னிப்பார். ஆனால் தாவீதோ தன் மகனை மன்னிக்கவில்லை. தாவீது அப்சலாமை சீக்கிரத்தில் தன்னிடத்தில் அழைத்து வர வேண்டும். ராஜாவும் அந்த ஸ்திரீயினிடத்தில், உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் தெக்கோவா ஊர் ஸ்திரீ தாவீதின் குடும்ப விவகாரங்களை பற்றி பேசுகிறாள். தாவீது ராஜாவின் உத்தரவை எதிர்பார்த்து தெக்கோவா ஊராளான ஸ்திரீ அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வரவில்லை. அவள் யோவாபின் ஆலோசனை பிரகாரம் அங்கே வந்திருக்கிறாள். தாவீது உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீயோ தனக்கு இப்போதே உத்தரவு கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். தாவீது அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீக்கு தாவீதின் உத்தரவை பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வீட்டிற்கு போக மனதில்லை. தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீது ராஜாவிடம் தன்னுடைய பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறாள். பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றம் இல்லாதபடிக்கு
அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்று சொல்லுகிறாள். தாவீது ராஜா தனக்கு உடனே உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றும் அதில் அவர் காலதாமதம் பண்ணக்கூடாது என்றும் அந்த ஸ்திரீ ராஜாவிடம் தொடர்ந்து பேசுகிறாள். தாவீது ராஜாவால் அந்த ஸ்திரீக்கு உத்தரவு சொல்லாமல் அமைதியாய் இருக்க முடியவில்லை. அப்போது தாவீது ராஜா அந்த ஸ்திரீயிடம், உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்று உத்தரவு சொல்லுகிறார். தாவீது அந்த ஸ்திரீயை பாதுகாப்பதாக உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் ராஜாவின் உத்தரவில் அந்த ஸ்திரீக்கு திருப்தி உண்டாகவில்லை. தன்னுடைய குமாரன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய ஊரார் அவனை கொன்றுபோடக்கூடாது என்றும் அவன் உயிரோடு இருந்து தன்னை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்றும் தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதிடம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். தங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வரையிலும் பெற்றோர் அமைதியாய் இருக்க மாட்டார்கள். தங்கள் பிள்ளைகள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் பெற்றோர் விரும்புவார்கள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீது ராஜாவிடத்தில், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதமண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். தன்னுடைய குமாரன் செத்துப்போனால் தன்னுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே செத்துப்போகும் என்று அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதினிடத்தில் தன்னுடைய வழக்கை சொல்லும்போது, ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்று சொல்லுகிறாள். காயின் ஆபேலை கொன்று போட்டான். கர்த்தரோ காயினை பழிவாங்குவதற்காக அவனை கொன்று போடவில்லை. காயினின் பாவத்தை மன்னித்து அவனை உயிரோடு விட்டுவிட்டார். தாவீது உரியாவின் இரத்தத்தை சிந்தி பாவம் செய்தார். கர்த்தரோ உரியாவின் இரத்தத்தை சிந்தின தாவீது ராஜாவின் பாவத்தையும் மன்னித்தார். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றிருக்கிறார். ஆகையினால் அவர் மற்றவர்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும். இரக்கம் பெற்றவர்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டும். தன்னுடைய குமாரனின் பாவத்தை தாவீது ராஜா மன்னிக்க வேண்டும் என்று தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதற்கு தாவீது ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அந்த ஸ்திரீக்கு உத்தரவு சொல்லுகிறார். தாவீது இங்கு சொல்லும் உத்தரவின் மூலமாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்த ஒருவனை மன்னிக்கிறார். கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அடைக்கலப்பட்டணம் அந்த கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் தாவீது கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவனுடைய தலைமயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று தாவீது கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரரில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டான். இதற்கு முன்பு அவர்கள் இருவருக்கும் பகை இருந்ததில்லை. அவர்கள் இருவரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெளியிலே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சண்டையை விலக்கிவிட ஒருவரும் முன்வரவில்லை. ஆகையினால் சகோதரரில் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாய் கோபப்பட்டு தன்னுடைய மற்ற சகோதரனை அடித்து கொன்று போட்டான். திடீரென்று கோபப்பட்டு கொலை செய்து விட்டான். தாவீதும் அவனுடைய கொலை குற்றத்தை மன்னிக்கிறார். கொலை செய்தவனை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறார். தாவீது தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரனை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அந்த ஸ்திரீ புத்தியுள்ளவள். தாவீது அவருடைய குமாரனாகிய அப்சலோமின் மீது கோபமாய் இருக்கிறார். தன்னுடைய குமாரனுக்கு ஆதரவாக சொன்ன வார்த்தைகளை தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு ஆதரவாக பயன்படுத்த விரும்புகிறாள். அவள் சாதுரியமான வார்த்தைகளை நயமாய் பேசக்கூடியவள். சூழ்நிலைகளுக்கு தக்கபடி அவள் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ எந்த நோக்கத்திற்காக தாவீதை பார்க்க வந்தாளோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கிறது. அவள் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி தன்னுடைய வேஷத்தை கலைக்கிறாள். தான் ராஜாவை பார்க்க வந்ததன் நோக்கத்தை வெளிப்படையாக சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நிலையை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல இருக்கிறார் என்று ராஜாவினிடத்தில் சொல்லுகிறாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை கேட்டு தாவீது ராஜா ஆச்சரியப்படுகிறார். தாவீது அந்த ஸ்திரீயின் மீது கோபப்படவில்லை. அந்த ஸ்திரீ ஞானமாக பேசுகிறாள்.
தன்னுடைய குமாரனுக்காக பரிந்து பேசுவது போல பேசி இப்போது அப்சலோமுக்கு ஆதரவாக பேசுகிறாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீது ராஜாவிடம் பேசுவதற்கு முன்பாகவே அவருடைய அனுமதியை கேட்டுத்தான் பேசினாள். ராஜாவாகிய என் ஆண்டவனோடே, உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்று தான் பேசுவதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவின் அனுமதியை கேட்டாள். ராஜாவும் அவளிடத்தில் சொல்லு என்று பேசுவதற்கு உத்தரவு கொடுத்தார். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரனுடைய வழக்கும் தாவீதின் குமாரனாகிய அப்சலோமின் வழக்கும் ஒன்றுபோல் இருக்கிறது. தாவீது அந்த ஸ்திரீயின் குமாரனை பாதுகாக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஸ்திரீயின் குமாரன் தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டவன். தாவீதின் குமாரனாகிய அப்சலோமும் தன்னுடைய சகோதரனாகிய அம்னோனை கொன்று போட்டவன். தாவீது அந்த ஸ்திரீயின் குமாரனை பாதுகாக்க ஆயத்தமாய் இருக்கும்போது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமையும் பாதுகாக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்சலோம் துரத்துண்டவனாக இருக்கிறான். அவன் எருசலேமை விட்டு கேசூரிலே போய் தங்கி இருக்கிறான். ராஜா தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமை கேசூரில் இருந்து தன்னிடத்தில் அழைத்து வர வேண்டும், அவனை பாதுகாக்க வேண்டும். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரனுடைய வழக்கும் அப்சலோமினுடைய வழக்கும் வெளிப்பார்வைக்கு ஒன்றுபோல் இருந்தாலும் அடிப்படையில் இவ்விரண்டு வழக்குகளும் வெவ்வேறானவை. அப்சலோம் திடீரென்று தன்னுடைய சகோதரன் அம்னோனை கொன்று போடவில்லை. அப்சலோம் 2 வருஷமாக அம்னோனுக்கு விரோதமாக சதி பண்ணினான். அப்சலோமின் மனதிலே அம்னோனை கொன்று போட வேண்டும் என்னும் கொலைவெறி 2 வருஷமாக மறைந்திருந்தது. சமயம் கிடைத்தபோது அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டான். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி கொண்டு இருந்தார்கள். திடீரென்று ஒருவனுக்கு தன் சகோதரன் மீது அதிகமான கோபம் வந்துவிட்டது. இதன் நிமித்தமாக ஒருவன் மற்றவனை எதிர்பாராத விதமாக இதற்கு முன்பு கொலை செய்ய வேண்டும் என்னும் திட்டம் இல்லாமலேயே அடித்து கொன்று போட்டான். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீக்கு 2 குமாரர் மாத்திரமே இருக்கிறார்கள். ஒருவன் ஏற்கனவே அடித்து கொல்லப்பட்டு விட்டான். இப்போது மற்றொரு மகனையும் தெக்கோவா ஊரார் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீதுக்கோ அப்சலோம் மாத்திரமே குமாரன் அல்ல, அவருக்கு இன்னும் அநேக குமாரரும் குமாரத்திகளும் இருக்கிறார்கள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தன்னிடத்தில் சாதுரியமாக பேசுவதை தாவீது புரிந்து கொள்கிறார். அந்த ஸ்திரீ தாவீதிடம் மனுஷருடைய ஜீவனை பற்றியும் சொல்லுகிறாள். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் என்று அந்த ஸ்திரீ தாவீதுக்கு சொல்லுகிறாள். தாவீது தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீக்கு நியாயமான தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். அவருடைய குமாரன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வாக்கு பண்ணுகிறார். தாவீதின் குடும்பத்திலும் இதே போன்ற வழக்கே இருக்கிறது. தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின் குமாரனை தாவீது பார்க்கும்போது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமையும் அவர் பாதுகாக்க வேண்டும். மற்றவருடைய வழக்கை விசாரிக்கிற தாவீது தன்னுடைய வழக்கையும் விசாரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீதியான தீர்ப்பு சொல்லுகிற தாவீது தன்னுடைய குடும்பத்திற்கும் நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்சலோம் இப்போது கேசூரிலே துரத்தப்பட்டவனைப் போல இருக்கிறான். தாவீது அவனை தன்னிடத்தில் திரும்ப அழைத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் மரிப்பது நிச்சயம் என்று அந்த ஸ்திரீ தாவீதுக்கு சொல்லுகிறாள். எல்லோரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாளில் மரித்து போவது போல அம்னோனும் ஒரு நாளில் மரிப்பான். அப்சலோம் அம்னோனை கொன்று போடாவிட்டாலும் அம்னோன் ஒரு நாளில் மரிக்க வேண்டும். அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டான். செத்துப்போனவர்கள் தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல இருக்கிறார்கள். தரையிலே ஊற்றப்பட்ட தண்ணீரை மறுபடியும் கூட்டி அள்ள முடியாது. அதுபோலவே செத்துப்போனவர்களையும் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியாது. அம்னோன் செத்துப்போனவன், அவனை உயிரோடு எழுப்புவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவர் பாவிகள் மீது கிருபையாக இறங்குகிறவர். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். கர்த்தர் பாவிகளை உடனே தண்டித்து விடவில்லை. அவர் பாவிகள் மீது நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறார்கள். ஆனாலும் தேவன் பாவிகளை உடனே கொன்று போடாமல் அவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார்.
பாவிகளை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமல்ல. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், அவர் பாவிகளை சிநேகிக்கிறார். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய சமூகத்தை விட்டு விலகிப் போகிறான். பாவம் செய்கிற மனுஷன் தேவனை விட்டு துரத்துண்டவனைப் போல போய்விடுகிறான். ஆனாலும் கர்த்தர் பாவிகளை முற்றிலுமாய் வெறுத்து ஒதுக்கி விடுவதில்லை. பாவிகள் தம்மை விட்டு நித்திய காலமாக துரத்தப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பாவிகள் மனம் திரும்பும் போது கர்த்தர் அவர்களை திரும்பவும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்கிறார். பாவிகள் துரத்துண்டவர்களைப் போல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மறந்து விடாமல் நினைவில் வைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதினிடத்தில் இரக்கத்தையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கிறாள். தாவீது அந்த ஸ்திரீயின் மகனுக்கு இரக்கம் காண்பித்தது போல தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தான் தாவீதை பார்க்க வந்த நோக்கத்தை வெளிப்படையாகவே சொல்லுகிறாள். அந்த ஸ்திரீ தாவீதை நோக்கி, இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோட இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கினதினால் நான் ராஜாவோட பேச வந்தேன். ஒருவேளை ராஜா உமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். தாவீது அப்சலோமை மன்னித்து அவனை திரும்பவும் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். தெக்கோவா ஊர் ஸ்திரீயின் முக்கிய நோக்கம் இதுதான். இதற்காகவே தாவீதிடம் விவாதம் பண்ணுகிறாள். தன்னுடைய சம்பாஷணையில் தாவீது இந்த ஸ்திரீயின் குமாரனை மன்னிக்கிறார். இந்த ஸ்திரீ தாவீதின் இந்த வாக்கியத்தை அவருக்கே திரும்பவும் பயன்படுத்துகிறாள். தன் மகனை மன்னிக்கும் தாவீது அவருடைய மகனாகிய அப்சலோமை ஏன் மன்னிக்கக்கூடாது என்று ராஜாவிடம் விவாதம் பண்ணுகிறாள். ராஜா அப்சலோமை திரும்ப அழைக்காமல் தாமதம் பண்ணுகிறார். ஆகையினால் அவனை தாமதம் பண்ணாமல் விரைவாக அழைக்க வேண்டும் என்று தெக்கோவா ஊர் ஸ்திரீ விவாதம் பண்ணுகிறாள். அம்னோனும் மரித்து போனான். அப்சலோமை தண்டிப்பதினால் அம்னோன் திரும்ப உயிர் பெறப் போவதில்லை. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அதுபோல தன்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்யும் ராஜாவும் தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தெக்கோவா ஊர் ஸ்திரீ விவாதம் பண்ணுகிறாள். ராஜா தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறாள். தாவீது ராஜாவை தொந்தரவுபடுத்த வேண்டும் என்பது அவளுடைய நோக்கமல்ல. அவள் தெக்கோவா ஊர் ஜனங்களுக்காக பயப்படுகிறாள். அவர்கள் தன்னுடைய மகனை கொன்று போடுவார்களோ என்னும் பயம் அவளுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் தாவீது அந்த ஸ்திரீயின் வழக்கை கேட்டு அவருடைய குமாரனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுகிறார். அந்த ஸ்திரீயின் குமாரனுக்கு தாவீது சாதகமாக இருக்கிறார். ஆகையினால் தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கும் சாதகமாக இருப்பார் என்னும் நம்பிக்கை அந்த ஸ்திரீயின் மனதில் உண்டாயிற்று. தாவீது அப்சலோமுக்கு விரோதமாக கோபமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலர் அப்சலோமுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அப்சலோமை தண்டிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலில் வேறு சிலரோ தாவீது ராஜாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாவீது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். இஸ்ரவேலர் மத்தியிலே கலவரம் உண்டாகும். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதின் ஞானத்திற்கும் அவருடைய ராஜதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாள். ராஜாவை புகழ்ந்து பேசுகிறாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதை புகழ்ந்து பேசின வார்த்தைகளை சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். சகரியா 12:8. தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தன்னிடத்தில் பேசுகிற புத்தியுள்ள வார்த்தைகளை கேட்டு தாவீது ஆச்சரியப்படுகிறார். இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் தானாக வந்தாளா, அல்லது அவள் வருவதற்கு யோவாப் உடந்தையாய் இருந்தானா என்னும் சந்தேகம்
தாவீது ராஜாவுக்கு வந்துவிடுகிறது. தாவீது தன்னுடைய சந்தேகத்தை அந்த ஸ்திரீயினிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்று சொல்லுகிறாள். அப்பொழுது தாவீது ராஜா, இதில் எல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று அந்த ஸ்திரீயினிடத்தில் கேட்கிறார். தெக்கோவா ஊர் ஸ்திரீ புத்தியுள்ளவள். ஆகையினால் ராஜாவிடம் எதையும் மறைக்காமல் இந்த காரியத்தில் மோவாபின் பங்கை உள்ளபடி வெளிப்படுத்தி விடுகிறாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயும் தாவீது ராஜாவினிடத்தில் எதையும் மறைக்கவில்லை. அந்த ஸ்திரீ தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து, இவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாக இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவருடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ உண்மையை மறைக்கவில்லை. நாமும் உண்மை பேச வேண்டும் என்பதற்கு அவள் எடுத்துக்காட்டாய் இருக்கிறாள். நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் பொய் பேச வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தை தைரியமாய் பேச வேண்டும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் நாம் சொல்ல வேண்டும்.